கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வேத வசனம் 1 கொரிந்தியர் 2:9. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களின் தேவன். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தார். தண்ணீரை திராட்சை இரசமாக மாற்றினார், குருடரை பார்வை அடையும்படி செய்தார், குஷ்டரோகியை சுகமாக்கினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், காற்றையும் கடலையும் அடக்கினார், பிசாசை அதட்டி ஓட செய்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் யோவான் 20:30 வசனம் இவ்விதமாக சொல்கிறது: இந்த புஸ்தகத்தில் எழுதியராத இன்னும் அநேக அதிசயங்களை செய்தார். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் அற்புதமும் அதிசயமும் செய்து அநேகரை இரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். யோவான் 14:12 அவர் ஜனங்களை பார்த்து கூறினார்: என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்யும் கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் இன்னும் மேலான காரியங்களையும் செய்வான். ஆம், அவரை விசுவாசிக்கிற யாவரும் அவர் செய்த அற்புதங்களுக்கு மேலான அற்புதங்களை செய்ய கிருபை செய்வார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். அது உங்கள் வேலையாய் இருக்கலாம், தொழிலாய் இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாய் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளின் எதிர்காலமாய் இருக்கலாம். எப்படியிருந்தாலும் அந்த காரியங்களிலே தேவன் உங்களை இது வரை கண்டிராத அதிசயங்களையும் கேள்விப்படாத அதிசயங்களையும் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் இயற்கைக்கு அற்பாற்பட்ட அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு பேசினேரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் முன்கூட்டியே காரியங்களை ஆயுத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். சரியான நேரத்தில் எங்களுக்கு அதை தருவார் என்பதில் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பார்த்து கொள்ளும், சந்தோஷத்தை காண செய்வீராக. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை காண செய்வீராக. தடைகளை எடுத்து போடுவீராக. அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.